கரெக்ட், எதுவுமே பண்ணிருக்க மாட்டானுங்க. இப்ப நான் சொல்றேன் இல்ல, இந்த படத்துல நான் வரேன்னா அந்த கடத்துல கண்டிப்பா வந்திருப்பேன், இல்லாததை நான் சொல்ல மாட்டேன். இவங்க என்னன்னா செய்யாததெல்லாம் நிறைய அச்சீவ்மெண்டோட கோர்த்து விடுறாங்க. இப்ப தெளிவான செஞ்சதையே வந்து பயங்கர ஊதி பெருசா சொல்றாங்க. இருபத்தி 7ஆம் நாள் மாலை 6 மணி. ப்ராமிஸ், ரைட்டா லெஃப்டா? டு நாட் பிளே வித் இமோஷன்ஸ். ஓகே, கருத்து வேறுபாடு இருக்கு அப்படின்னா we'll be good friends. Yes, we'll be. ஏய் இருடா, முதல்ல ஒழுங்கா இது பண்ணி போண்டா. அகைன் நம்ம வந்து அழிக்கிறோம். அழிச்சிட்டு ஏய் we'll be good friends. We'll care for each other. ஆனா நீ உன்னுடைய ஆட்டத்தை ஆடணும், நான் என்னுடைய ஆட்டத்தை ஆடுவேன். உனக்கு என்கிட்ட ஏதாவது வந்து சொல்லணும், இப்படி கூட விளையாடடி அப்படின்னு சொல்லணும், நீ சொல்லலாம். என்னோட கருத்துக்களை சொல்லலாம். ஆனா உன்னை வச்சு கேம் விளையாடக்கூடாது, கலாய்க்க கூடாது, கூட்டு போய் கண்டென்ட் எடுக்கக்கூடாது. என்னைய வச்சு நீ வந்து லவ் கண்டென்ட் எல்லாம் எடுக்க கூடாது, வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி நீ என்ன வச்சு வந்து அந்த கலாய்க்கிறது, இந்த ஜேர்னலிஸ்ட் மூளையை வந்து இது பண்றதெல்லாம், நான் நாட் அ ஜேர்னலிஸ்ட், ஐ அம் ஜஸ்ட் ஸ்மால் ஆக்ட். ஓகே, அதுக்கப்புறமேட்டு உன்னை பத்தி நான் பேச மாட்டேன். உன்னை பத்தி நான் பேச மாட்டேன், என்னை பத்தி நீ பேசவே கூடாது. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் திவாகர்கிட்ட பேசக்கூடாது. மெயினா திவாகர் கிட்ட வந்து உனக்குதான் ஆபத்து, எனக்கு ஆபத்து இல்லை. எந்த சூனியா சூனியா கரெக்ட். மெயினா திவாகர் கிட்ட வந்து லைக் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன். அப்படி நான் ஏதாவது சொல்லியிருந்தா என்னைய நீங்க மன்னிச்சிருங்க. வெள்ளிக்கிழமை எந்த முன்னேற்றமும் இல்லை, அதனால அவங்க நம்ம கொடுத்த வழியை அவங்களுக்கு திருப்பி கொடுத்தாதான் அந்த காது வழினா என்னன்னு தெரியும். கரெக்டா இல்லையா? போலாமா? எஸ் பிக் பாஸ். பிக் பாஸ் நான் கையில ஏதோ ஒரு கருவி வேற வச்சிருக்கீங்களே, ஒளிபெருக்கி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் எப்படி போச்சு? கஷ்டமா போச்சு சார். உங்களால ரொம்ப கஷ்டம் தெரியுமா? கத்திக்கிட்டே இருந்தா எப்படி ஷோ பாக்குறது? உங்களுக்கு தெரிஞ்சு கத்துறதா முடியுமா? கேட்கலையா வினோத்? உங்களுக்கு பேசுறது கேட்கலையா? இந்த மாதிரிதான் டிவியில பார்த்த எல்லாருக்குமே இருந்துச்சு. பாரு கேக்குதா? கேக்குதா பாரு? ரம்யா கேக்குதா? கேக்குதா ரம்யா? திவாகர் கேக்குதா? உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரிஞ்சுண்ணா. நீங்க பண்ணதெல்லாம் அப்படிதான் இருந்தது. போன வாரம் ஷோ பார்க்கவே முடியல. கத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு கத்துறீங்க தெரியல, என்ன கேட்கறது தெரியல, எதுக்கு பாக்குறதுன்னு தெரியல, ஆனா கத்திக்கிட்டே இருக்கிறீங்க. I know how you feel, big guy. Some days are just tough. ஷோ பார்க்க முடியலங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. பாரு சொல்லுங்க பாரு, எதுக்கு இவ்வளவு சத்தம் பாரு? சார் நம்ம ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் போது அவங்க ஆப்போசிட் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறீங்களா? ஆமா சார் சொல்ல. ஓகே ஓகே, ஒருத்தங்க எதுக்கு கத்துறாங்க, நீங்க என்னைக்காவது அமைதியா இருந்திருக்கீங்களா? இன்னொருத்தங்க அமைதியா இருக்கணும் எதிர்பார்க்கறீங்கல்ல, அப்ப நீங்க அமைதியா இருந்திருக்கீங்களா? நான் உங்ககிட்ட ஒரு கருத்து இருக்கேன்னு அந்த கருத்தை சொல்ல விரும்புறேன், சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, வீட்டுல இருக்க எல்லாரும் கத்துறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க என்னைக்காவது அமைதியா இருந்திருக்கீங்களான்னு கேக்குறேன். சார் இருந்திருக்கேன். அது எப்படிமா பொய்ய உண்மை மாதிரி டவுட் இல்லாம திக்காம திணறாம ஒப்பிக்கிற? பாத்துருப்பேன் பாரு. பாரு அமைதியா இருந்தா என்னைக்காவது பாத்துருக்கீங்களா? சத்தமா சொல்லுங்க. இன்னொருத்தங்க அமைதியா இருக்கணும்னா நம்ம முதல்ல அமைதியா இருக்க பழகணும்ல. உட்காருங்க. திவாகர் கேமரா முன்னாடி நிக்கிறது, கத்துறது, தமிழ்நாடு ஜனங்க பார்த்துட்டே இருக்காங்க.
இந்த விஜய் சேதுபதிட்ட பேசுறது இதெல்லாம் என்னதுன்னே தெரியல. ஷோல இதெல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு கத்துறீங்க? எங்க பார்க்க முடியலைங்க. இது உங்களுடைய சொந்த போனு, உங்களுடைய சொந்த வீடியோ இல்லைங்க. அது உங்க இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இது ஷோங்க. இது இப்போ இங்க நான் மேடையில முதல்ல என்ன சந்திக்கும் போது சொன்னேன், நீங்க நடிச்சு காட்டுன்னு சொன்னீங்க. மிஸ்டர் திவாகர் இது ஊர் உலகமே பார்த்துருச்சு, இங்க அதுக்கு வரலன்னு சொன்னேன். உள்ள போய் அதுக்கு மட்டும் தான் பண்ணிருந்தேன். ஒரு 2 வாரம் பண்ணுவாரு, ஒரு ஓகே பழகிடுவாரு, அதுக்கப்புறம் கேமுக்குள்ள வருவார்னா நான் வந்ததே அதுக்கு தானா? அதுக்கு எதுக்கு வரணும் உள்ள? இங்க நீங்க யாரும் கைத்தட்ட வேணாங்க, எனக்கு எல்லாருக்கிட்டையும் பேசணுங்க. நிஜமாவே தெரியலைங்க, என்ன சொல்றதுன்னு தெரியலைங்க. இங்க சொன்னீங்க 1000 பேர் ஒரு விஷயத்தை எடுத்து பேசினா தப்புன்னு இருந்தா நான் வந்து எடுத்து பேசுவேன் அப்படின்னு. நீங்க முதல்ல கேட்டாதானங்க தெரியும். வாய் வேலை செய்யற மாதிரி காதும் வேலை செய்யணும்ல, அப்படிதானே? ஒரு விஷயத்த பண்ண விட மாட்டேங்கிறாங்க சார், பேச விட மாட்டேங்க சார். நீங்க பேச விட மாட்டேங்கிறீங்க சார். உங்ககிட்ட டிஸ்கஷன் யாருமே வச்சுக்க முடியல சார். எல்லாரும் பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? நீங்க நினைச்சுக்கிறீங்க சார், யாரு உங்ககிட்ட எப்ப கருத்து வச்சாலும் அவங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுறாங்க, அவங்க பயப்படுறாங்க. நீங்க மட்டும் தான் உண்மையை பேசுறீங்க, நீங்க மட்டும் தான் தைரியசாலி. வேற யாருக்கும் கிடையாது. இதுல வேற இவர்கிட்ட ஒரு மீட்டரோட போயிருக்காரு உள்ள. உங்க தராதாரம் என்னன்னு ஒரு மீட்டர் வச்சிருக்காரு அவர். எல்லாருக்கும் கை தட்டாதீங்க. நீங்க உங்களுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது.